ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 45 1 முதல் 11 வசனங்கள். 45ஆம் சங்கீதம் 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 2ஆம் வசனம். சங்கீதம் 45 2. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியமுள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதத்தை பலமுறை நாம் வாசித்திருக்கலாம். இந்த சங்கீதமானது நேச பாட்டாகிய சங்கீதம் என அதனுடைய முகவுரையிலே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், நேசப்பாட்டு, அன்பின் பாடல், இரக்கத்தின் பாடல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசன சங்கீதமாக யூத மார்க்க பக்தர்கள் கூறுகிறார்கள். தேவனுக்கும் விசுவாசிகளான மக்களுக்கும் உள்ள உயரிய உறவை வெளிப்படுத்துகின்ற காரியமாக இங்கே காணப்படுகிறது. மனுபுத்திரனாக தோன்றப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் அவருடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளதென்றும் சொல்லி இருக்கிறதை வசனம் 6 பார்க்கிறோம். அருள், சத்தியம், நீதி, சாந்தம், மகத்துவம், வீரம், ஜெயம் அவரிலே காணப்படுகின்றன. இந்த மகத்துவமான மனுபுத்திரன் நித்திய அழியாத ராஜ்யபாரத்தை உடையவர், ராஜ்யத்தை உடையவர், ஆளுகை உடையவர். அவருடைய உதடுகளில் பொழிகிற அருள் குணத்தை தரிசித்து அது அவரில் காணப்படும் முதல் சௌந்தரியமாக கூறியிருக்கிறது. அகம், என் நேசர் அழகுள்ளவர். அந்த அழகை இங்கே சங்கீதக்காரர் சொல்கின்ற பொழுது முதலாவது அவருடைய வார்த்தையிலே, அவருடைய உதட்டிலே அருள் பொழிகிறது, அவருடைய உதடுகளிலே அருள் பொழிகிறது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், அவர் நம்முடைய மேலான குரு. அந்த குரு கிறிஸ்து ஒருவரே என்பதை நீங்களும் நான் உணர்ந்திருக்கிறோமா? அவருடைய போதனையை பற்றி சுவிசேஷங்களிலே வரக்கூடிய, அவருடைய உதடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த அருளை, அந்த பொழிகின்ற அந்த அருளை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக அவருடைய போதனை அதிகாரமுடையதாக இருந்தது. அதிகாரமுள்ள ஒரு போதனை. மலைப்பிரசங்கத்தின் முடிவிலே நாம் இதை பற்றி வாசிக்கிறோம். பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என கூறியிருக்கிறது. அவர் அதிசயமானவர், அவருடைய போதனையும் அதிசயமானது தான். சீனாய் மலையில் 10 கற்பனைகளை கொடுத்த ஆண்டவர் அதன் மெய்யான தாற்பயத்தை எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி போதித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அதிகாரத்துடன் கூறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மத்தேயு 5:22, 5ஆம் அதிகாரம் 28, 32, 34, 39, 44 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவர் தவிர வேறு எவரும் நான் சொல்லுகிறேன் என்று கூற முடியாது. அவரே நியாயப்பிரமாணங்களை அருளிய நியாயப்பிரமாணியர். பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அரசன் அவர் ஒருவரே. மனுக்குலத்தை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும் நியாயாதிபதி அவர். ஆம், இயேசு கிறிஸ்து சத்தியங்களை சத்தியத்தின்படி போதித்தார், கண்டித்தும் எச்சரித்தும் போதித்தார். பாவம் அகற்றப்பட வேண்டுமானால் கண்டிப்பும் எச்சரிக்கையும் மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவருடைய போதனைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலும் பேசவில்லை என்பதாக அங்கே நாம் பார்க்கின்றோம். அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. இது யாருடைய வார்த்தை? சத்துருக்கள் சாட்சிகளாய் சொல்லுகின்ற வார்த்தை இது. முந்தின ஆச்சரியம் பொதுமக்களுடையது. இந்த அவர் பேசினது போல் ஒருவன் ஒரு காலம் பேசினதில்லை என்பதை அவரை பிடிக்க போன சேவகரினுடைய சாட்சியின் வார்த்தையாக இருக்கிறது. பரிசுத்த யோவான் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அப்படியே யூதர்களும் ஆச்சரியப்பட்டு இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என சொன்னார்கள் என்பதாக யோவான் 7:15 கூறுகிறது. அவர் எந்த ரபீனிடத்திலேயும் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நாமே அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த மத்தேயு 11:29 அதைத்தானே குறிப்பிடுகிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறாரே. அவரை போல் ஒருவனும் பேசவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரு காலம் இப்படி பேசியதில்லை என்பதாக சொல்லுகிறார். ஒரு காலம் இப்படி பேசியதில்லை. ஆண்டவரிடத்தில் தனக்கு ஞானம் வேண்டும் என கேட்டு பெற்றுக்கொண்ட சாலமோன்
அக்காலத்தில் உள்ள எல்லா மனுஷரை பார்க்கிலும் மிகுந்த ஞானம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் மற்றும் 4ஆம் அதிகாரத்தில். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர். அவர் சாலமோனுக்கும் அவனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கும் ஆண்டவர். மத்தேயு 12:42, 22:45 வாசியுங்கள். ஆகையால் ஞான சமுத்திரமாகி அவருக்கு முன்பாக சாலமோனாவது வேறு எந்த மனிதனாவது எம்மாத்திரம்? அவரே சர்வ ஞானமுள்ள தெய்வம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து அருள் பொழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னானே, அதை லூக்கா 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. கிருபையுள்ள வார்த்தைகள், அருள் நிறைந்த வார்த்தைகள் பொழியப்பட்டன. அவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறது என்று சங்கீதக்காரன் கூறிய தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இங்கே நிறைவேறிற்று. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாசரேத்தின் ஜெபாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசித்து அதன் மேல் போதனை செய்த பின்பாக, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னாரே. இருதயம் நறுங்குண்டவர்களுமான பலர் ஆறுதலும் கிருபையும் பெற்றார்கள். தரித்திரரை பற்றியும் சிறைப்பட்டவர்களை பற்றியும் அனுதாபம் தெரிவித்து பேசியிருக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விடுதலையை பற்றியும், பார்வையற்றவர்களும் ஆன்மீக காரியத்திலே பார்வையில்லாதவர்கள் அடைய வேண்டிய அந்த மேலான பிரகாசமுள்ள பார்வையை பற்றியும் அன்போடு ஆண்டவர் கூறியிருக்க வேண்டும். கேட்ட ஜனங்கள் நற்சாட்சி பகர்ந்தார்கள். கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்டதாக சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் இடரல் அடைந்தார்கள். அவருக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் என வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எங்கும் எக்காலத்திலும் உண்டு. ஆனால் பலர் தேற்றப்பட்டார்கள். அவருடைய அன்பு, கருணை, பரிதாபம் எல்லாரின் மேலும் பொங்கிக் கொண்டிருந்தது. அருமையான மகனே, மகளே, அருமை சிநேகிதனே என உரிமை பாராட்டி பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். ஆம், அந்த மாதிரியை நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை. ஒருவேளை அதற்கு முன்பாக நாம் பார்க்கும் என்றால் அதிகாரமுடையவராய் போசித்தார். அவருடைய வாயில் அருள் பொழிகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அதிகாரமுடையவர், தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவன். அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சின யாதொன்றும் இல்லை. இதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். வார்த்தையாய் வந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுத்தவர்களாக இருப்போம். நாம் ஆண்டவருடைய சாட்சிகளாய் நம்மை குறித்து மற்றவர்கள் அவனிலே காணப்படுகிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையைப் போல யாரிடத்திலும் காணப்படவில்லை என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அமையக்கூடியதாக நாம் நம்மை காத்துக்கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை எனக்கு கிருபையுள்ள வார்த்தை. கிருபையுள்ள வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. சுவிசேஷ ஊழியனாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய உத்தரவாதமான பணியை செய்யக்கூடிய கிறிஸ்தவ ஜீவியம், சவால் நிறைந்த ஜீவியம் செய்யக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலும் கடினமானதாக, கசப்பானதாக, பிறரை காயப்படுத்தக்கூடியதாக, பிறருடைய இருதயத்தை சுக்குநராக உடைக்கக்கூடியதாக அல்லாது கிருபை பொருந்தின வார்த்தைகள் புறப்படட்டும். என் ஆண்டவர் கிருபை நிறைந்த வார்த்தைகளை கொடுத்தார். கடைசி வரை யாரையும் அவர் சபிக்கவில்லை, யாரையும் அவர் திட்டவில்லை. சிலுவையின் மரணபரியந்தம் அவருடைய வாயின் வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாக இருந்தது, கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. தன்னை காட்டிக் கொடுக்கிறவன் வருகின்ற பொழுது அவனை பார்த்து சிநேகிதனே என்று அழைக்கிறார், சிநேகிதனே என்று அழைக்கிறார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை குறித்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை அருளும் வார்த்தையாக அவர் ஜெப வார்த்தையாக சிலுவையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபையின் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை வரும் என்றால் அநேகரை தேவனுக்கென்று நாம் ஆதாயம் செய்ய முடியுமே. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம், அறிவு, அருள் நிறைந்த வார்த்தைகளை நீர் எங்கள் சிந்திக்கும்படியான கிருபையை கொடுத்தீர். உலகில் தோன்றிய மாபெரும் சத்குருவாகிய நீரே
எங்களுடைய ஆசிரியராக தொடர்ந்து எங்களை கற்றுக் கொடுக்கிறவராக ஆண்டவரே, நாங்கள் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசி உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படும் உம்முடைய அழகை வெளிப்படுத்தும் அருள் நிறைந்த வார்த்தைகளை சொல்ல எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.